திமுக எம்எல்ஏ புகழேந்தி காலமானதை அடுத்து காலியா அறிவிக்கப்பட்டிருக்க விக்கிரவாண்டி சட்டமன்ற தொகுதி வர ஜூலை 10ஆம் தேதி இடைத்தேர்தலை சந்திக்க இருக்க நிலையில தமிழ்நாடு அரசியல் களத்துல சிறப்பு கவனத்தை ஈர்த்து வருது. விழுப்புரம் மாவட்டத்துக்கு உட்பட்டு இருக்க இந்த விக்கிரவாண்டி தொகுதியில 2,34,173 வாக்காளர்கள் இருக்காங்க. 2008 தொகுதி மறுசீரமைப்புக்கு பிறகு உருவான இந்த தொகுதி 2011 முதல் சட்டமன்ற தேர்தலை சந்திச்சது. அந்த தேர்தலில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியோட ராமமூர்த்தி வெற்றி பெற்றிருந்தாரு. அடுத்து வந்த 2016 சட்டமன்ற தேர்தலில் அதிமுக திமுக கட்சிகளுக்கு இடையே கடுமையான போட்டி நிலவுச்சு. இந்த தேர்தலில் திமுகவோட கு ராதா வெற்றி பெற்றிருந்தாரு. ஆனா 2019 உடல்நல குறைவால ராதா இறந்து போக விக்கிரவாண்டி தொகுதி தன்னோட முதல் இடைத்தேர்தலை சந்திச்சது. இதை அடுத்து அந்த தேர்தலில் அதிமுகவோட முத்தமிழ் செல்வன் வெற்றி பெற்றாரு. அடுத்து வந்த 2021 சட்டமன்ற தேர்தல் ரொம்ப எதிர்பார்ப்புகளை கிளப்பிச்சது. காரணம், ஜெயலலிதா கருணாநிதி மறைவுக்கு பிறகு இந்த கட்சிகள் சந்திச்ச முதல் சட்டமன்ற தேர்தல் அது. இந்த தேர்தலில் திமுகவோட புகழேந்தி வெற்றி பெற்றாரு. இந்த நிலையில தான் கடந்த ஏப்ரல் 6ஆம் தேதி அவர் மறைந்ததை அடுத்து ஏப்ரல் 8ஆம் தேதி அந்த தொகுதி காலியானதா அறிவிக்கப்பட்டு இடைத்தேர்தலுக்கான தேதியையும் அறிவிச்சிருக்கு தேர்தல் ஆணையம். ஜூலை 10ஆம் தேதி இந்த தொகுதிக்கு வாக்குப்பதிவுகள் நடக்க இருக்க நிலையில திமுக அன்னியூர் சிவாவையும், பாஜக கூட்டணியில இருக்க பாமக சி அன்புமணியையும், நாம் தமிழர் கட்சி டாக்டர் அபிநயாவையும் களமிறக்கி இருக்காங்க. தமிழ்நாடு அரசியலோட பிரதான எதிர்கட்சியா இருக்க அதிமுக இந்த தேர்தலை புறக்கணிச்சிருக்காங்க. இதனால திமுக வர்சஸ் பாமக வர்சஸ் நாம் தமிழர் கட்சியின் மும்முனை போட்டி நிலவி வர நிலையில தொகுதி நிலவரம் யாருக்கு சாதகம்னு பார்க்கலாம். இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் சாதிய வாக்குகள் மேஜர் ரோல் பிளே பண்ணுது. குறிப்பா இந்த தொகுதியில அதிகப்படியா 35% இருக்க வன்னியர் சமூக வாக்குகளும் 30% இருக்க ஆதி திராவிட சமூகத்தினரோட வாக்குகளும் தான் வேட்பாளரோட வெற்றியை தீர்மானிக்குது. இவங்களை தவிர உடையார் சமூகத்தினர் 5%, மற்ற சமூகத்தினர் 30% இந்த தொகுதியில வசிச்சு வராங்க. கடந்த 2024 விழுப்புரம் மக்களவை தேர்தல் முடிவுகளை பாக்குறப்போ இந்த விக்கிரவாண்டி தொகுதியில பதிவான வாக்குகளை எடுத்துக்கிட்டா இங்க திமுக கூட்டணியில களமாடின விடுதலை சிறுத்தைகள் கட்சி வேட்பாளர் ரவிக்குமாருக்கு 72,188 வாக்குகள் விழுந்திருக்கு. அதே சமயம் அதிமுக வேட்பாளரா போட்டியிட்டு இருந்த பாக்கியராஜுக்கும் 65,365 வாக்குகள் விழுந்துச்சு. பாஜக கூட்டணியில போட்டியிட்ட பாமகவோட முரளி சங்கருக்கு 32,198 வாக்குகளும், நாதாக வேட்பாளர் மு களஞ்சியத்துக்கு 8,352 வாக்குகளும் விழுந்துச்சு. இந்த நிலையில இப்போ அதிமுக இந்த இடைத்தேர்தலை புறக்கணிச்சிருக்கிறதுனால அந்த 65,365 வாக்குகள் யாருக்குங்கிற கேள்வியும் எழுந்திருக்கு. தொகுதியில மெஜாரிட்டியா இருக்க சமூகத்தை சார்ந்தவங்களையே 3 கட்சிகளும் வேட்பாளர்களா களமிறக்கி இருக்காங்க. திமுக சார்பா விவசாய தொழிலாளர் அணியின் மாநில செயலாளர் அன்னியூர் சிவா இங்க போட்டியிடுறாரு. விழுப்புரம் விவசாய கிராமங்களோட 100 ஆண்டு கோரிக்கையா இருந்த நந்தன் கால்வாய் பாசன திட்டத்துக்கான கோரிக்கையை முதல்வர் ஸ்டாலினோட மேஜையில கொண்டு சேர்க்க இவர் ஆற்றின பங்களிப்பு மக்கள் மத்தியில இவரை ரொம்பவே பிரபலமாக்கிச்சு. இந்த நிலையில தான் ரேஸ்ல இருந்த அமைச்சர் பொன்முடி மகனையே பின்னுக்கு தள்ளிட்டு வேட்பாளர் சீட்டை வாங்கி இருக்காரு. தேர்தல் களம் புதுசுனாலும் மெஜாரிட்டியா இருக்க சமூக வாக்குகள் இங்க திமுகவுக்கு கை கொடுக்கும்னு நம்புறாங்க. அடுத்ததா பாமக இங்க அந்த கட்சியோட மாநில துணை தலைவர் சி அன்புமணியை களமிறக்கி இருக்காங்க. இவர் ஆல்ரெடி 2016 சட்டமன்ற தேர்தலில் இதே தொகுதியில போட்டிட்டு 41,000க்கும் அதிகமான வாக்குகளை வாங்கி இருந்தாரு. சோ மக்கள் மத்தியில முன்னமே பரிச்சயமான முகம்ங்கிறதுனால இந்த முறை விக்கிரவாண்டியில டஃப் கொடுக்கலாம்னு நம்புறாங்க பாமக. அடுத்ததான் நாம் தமிழர் கட்சி சார்பா இங்க டாக்டர் அபிநயா போட்டியிடுறாங்க. 2024 மக்களவை தேர்தலில் தர்மபுரி தொகுதியில களமாடி 65,000க்கும் அதிகமான வாக்குகளை பெற்றிருந்தாங்க. அவங்க விக்கிரவாண்டி தன்னோட சொந்த ஊர் அப்படிங்கறதுனால இங்க கணிசமான வாக்குகளை வாங்க முடியும்னு நம்புறாங்க. இப்படி திமுக வர்சஸ் பாமக வர்சஸ் நாம் தமிழர் கட்சியினும் மும்முனை போட்டி நிலவி வர நிலையில இந்த தொகுதியை மீண்டும் திமுக கைப்பற்றுமாங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம்.